வணக்கம். நீதி பார்வை செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அடாவடியாக வசூல் பண்ணும் கோவில் நிர்வாகத்தை என் அறநிலையத்துறை கண்டுகொள்வதில்லை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகனை தரிசிக்க ஒருவருக்கு 1000 ரூபாய் என்றும் அதில் வெளிமாநில நபர் மற்றும் பணக்காரர் என்றால் சொல்லவே தேவையில்லை, இஷ்டம் போல 2000 முதல் 5000 வரை வசூல் நடைபெறுகிறது. கோடி கோடியாக கடவுள் பெயர் சொல்லி அடாவடியாக வசூல் பணம் யாருக்காக செல்கிறது? மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்வைக்கு கொண்டு சென்று தமிழக அரசு தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திருச்செந்தூர் முருகனை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கும் கையவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி உள்ளன. செய்திகளை மீண்டும் காண நீதி பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், போர்டு வைக்காம எப்படி 1000 ரூபா வாங்குறீங்க? ஆமா, ரூபா தான் முக்கியம், சாமிலாம் முக்கியம் கிடையாது. போட்டிருக்கிறீங்க 100 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா டிக்கெட் போட்டிருக்கீங்க. இப்ப 1000 ரூபான்னு போட்டிருக்கீங்க. இப்ப கோயில்ல 1000 ரூபான்னு தனி மறைமுகமா செயல்படுத்துறீங்களா? கொஞ்சம் வழி 1000 ரூபா 1000 ரூபா டிக்கெட். நம்ம கோயில் முருகன் வந்து வியாபாரம் கோயில்ல வியாபாரம். ஆனா இலவசமா விடணும் பக்தர்களை. ஏமா, முருகர் வந்து எத்தனையோ பேரை கேட்டிருக்காரு, எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காரு, அது கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க கிராமங்கள்ல வர்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்னமா?